ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். 2026 ஆவணி அவிட்டம், அதாவது உபாகர்மா, ரிக்வேத உபாகர்மா 26/8/26, அதாவது புதன்கிழமை வருகிறது. அன்று ரிக்வேதிகள் அங்கே ஆவணி அவிட்டம் பண்ண வேணும். அடுத்தது 27ஆம் தேதி 27/8/26 வியாழக்கிழமை யஜுர் உபாகர்மா, அவர்கள் ஆவணி அவிட்டம் பண்ண வேண்டியது. இது தவிர ரிக்வேதிகள், யஜுர்வேதிகள் மற்றும் சாமவேதிகள் மூவருமே வருகின்ற 28/8/26 வெள்ளிக்கிழமை அன்று மூவருக்குமே அங்கே காயத்ரி ஜபம், மூவரும் காயத்ரி ஜபம் அனுஷ்டிக்க வேண்டியது. சாமவேத உபாகர்மா மாத்திரம் செப்டம்பர் மாதம் வருகிறது. செப்டம்பர், அதாவது 13/9/26 ஞாயிற்றுக்கிழமை அங்கே சாமவேத உபாகர்மா. அன்று சாமவேதிகள் ஆவணி அவிட்டம் அனுஷ்டிக்க வேண்டும். காயத்ரி ஜபம் மாத்திரம் 28/8/26 வெள்ளிக்கிழமை ரிக்வேதிகள், யஜுர்வேதிகள், சாமவேதிகள் மூவருமே காயத்ரி ஜபம் அனுஷ்டிக்க வேண்டியது. இந்த ஆவணி அவிட்ட மந்திர தந்திரங்கள் வீடியோக்களாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் தனித்தனியாக அங்கே வெளியிடப்படுகிறது. அவரவருக்கு தேவையான உபாகர்மா விஷயங்களை பார்த்து பண்ணிக்கொள்ளலாம். இதுவரை விஜிஎஸ்எம் கைங்கரியம் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அந்தந்த உபாகர்மாவை அந்த வீடியோவை பார்த்து பண்ணிக்கொள்ளவும். நன்றி. எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆவணியாவிட்டம் என்பது நமக்கு நாமே ஒரு புனித தன்மையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இந்த ஆவணியாவிட்ட அனுஷ்டானம் சில அம்சங்களை கொண்டிருக்கிறது. முதலிலே யஜ்ஞோபவீதம், அதாவது பூணல் போட்டுக்கொள்வது. இரண்டாவதாக காமோகார்ஷித் ஜபம் என்று சொல்லக்கூடிய ஜபத்தை செய்ய வேணும். மூணாவது, நம்முடைய முன்னோர்களான ரிஷிகளுக்கு நாம் செய்யும் ஒரு மரியாதை, இது காண்டரிஷி தர்ப்பணம். அதற்கு பின்னாலே வேத ஆரம்பம் என்று வேதங்களை உச்சரிப்பது. பின்னாலே சமிதாதானம் என்று சொல்வார்கள், பிரம்மச்சாரிகள் காலையிலும் மாலையிலும் செய்ய வேணும். அதற்கு பின்னாலே அக்னி பிரதிஷ்டை என்று நாம் அந்த அக்னியை வளர்த்து செய்யக்கூடிய ஒரு அனுஷ்டானம். இப்போ இருக்கிற காலகட்டத்திலே இயந்திர வாழ்க்கையிலே நாம் அக்னி பிரதிஷ்டை எல்லாம் செய்ய முடியாமல் போகிறது. வாத்தியார் கிடைக்காத காலங்களிலே நாம் முடிந்தவரை எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து இந்த ஆவணியாவட்டத்தினுடைய அந்த புனிதத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம்தான் நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இப்போ தேவையான சாமான்கள் பார்க்கலாம். ஒரு மணப்பலகை, பூணல், பிரம்மச்சாரிக்கு ஒத்த பூணல், கிரகஸ்தாளுக்கு ஒரு ஜோடி பூணல், அப்புறம் தாம்பாளம் ஒன்று, எள் அரிசி கலந்தது ஒரு கப்பில் அல்லது ஒரு ஆள் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன டம்ளர் ஆசமனம் பண்ண மட்டும் தனியாக. அடுத்து பெரிய டம்ளர் ஒன்று தர்ப்பணம் பண்ணுவதற்காக. ஒரு சொம்பில் தீர்த்தம் வைத்துக் கொள்ளவும். 2 வில் பவித்திரம் ஒன்றும். ஆசனம் போட்டுக்கொள்ள 2 புல் வேணும். 2 புல் கையில் எடுத்துக்கொள்ள. தலைக்கு குளித்துட்டு ஸ்நானம் செய்துவிட்டு சுத்தமாக ஒரு பட்டு வேஷ்டி இருந்தால் உடுத்திக் கொள்ளுங்கள். உத்திரியத்தை மேலே கட்டிக்கொள்ளுங்கள். முதல்ல கிழக்கு பக்கமாக டுவர்ட்ஸ் ஈஸ்ட் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்துட்டு முதல்ல ஆச்சமனம். அந்த ஆச்சமனம் பண்ணுற போது பவித்திரத்தை போட்டக்கூடாது, பக்கத்தில் இருக்கட்டும். ஆச்சமனம் பண்ணுங்கள். இப்போது அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா, கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா, விஷ்ணவே நமஹா, மதுசூதாய நமஹா, திரிவிக்ரமாய நமஹா, வாவனாய நமஹா, ஸ்ரீதராய நமஹா, ரிஷிகேசாய நமஹா, பத்மநாபாய நமஹா, தாமோதராய நமஹா. ஆச்சமனம் முடிஞ்சது. அடுத்ததாக அந்த 2 புல் பவித்திரத்தை எடுத்து வலது கை மோதிர விரலில் போட்டுக்கோங்க. காலுக்கடியில் 2 புல் ஆசனமாக போட்டுக்கொள்ளவும். அந்த தனியாக இருக்கிற 2 புல்லை எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து எடுக்கிக் கொள்ளுங்கள். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹா, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓஹம் சத்யம் தத்சபுதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஓமாபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம். கையை கூப்பிக்கொண்டு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்ய ஸ்மிருதபத்ராத்யாஹ பாரிஷக்த்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே சொல்லிக்கொண்டு அடுத்தது ஹரிஹி ஓம். அதாவது இடது கை மேலே வலது தொடையிலே வைத்துக்கொள்ளு சொல்ல வேண்டிய மந்திரம். ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணுராஜ்ஞா
பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः தீத பிராப்தே ஸ்ரீ வேதவராகல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்போர்வீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோः தक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्तमाने व्यवहारिकानां षष्टिसंवत्सराणां मध्ये सुपराभव नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे चतुर्थस्यां तत्रोपरि पौर्णमास्यां सुपतितौ गुरुवासरयुक्तायां श्रविष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्ण शुभयोग शुभकर्ण एवं गुण विशेषवशिष्टायाम् अस्यां वर्तमानायां चतुर्थस्यां तत्रोपरि पौर्णमास्यां सुपतितौ ஸ்ரீபகவதாஜ்ஞா கைங்கரியம் ஏற்கனவே பூனல் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அந்த பூனலை நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. பிரம்மச்சாரிக்கு ஒரே ஒரு பூனல், கிரகஸ்த ஆளுக்கள் 2 பூனல். ஸ்ரீ பகவதாஜ்ஞா கைங்கரியம் சௌதஸ்மார்த்த விதி விகித நித்திய கர்ம அனுஷ்டான யோகிதா சித்தியர்த்தம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே என்று ஒரு சங்கல்பம் பண்ணிக்கொண்டு கையில் 2 இடுக்குப்பல் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வடக்கு பக்கம் போட்டுருங்கோ. பவித்திரம் அப்படி இருக்கட்டும். அடுத்த மந்திரம் சொல்லுங்க. யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய பிரம்மா ரிஷிகி தலையை தொட்டுக்கணும். திருஷ்டுப் சந்தகா மூக்கு பக்கத்தை தொட்டுக்கோ. பரமாத்மா தேவதா மார்பு. யஜ்ஞோபவீ தாரணே விநியோகா. பூனல் மேல் பக்கம் பிரம்ம முடிச்சு இந்த கையில் விரலில் இப்படி மாட்டி வலது கையில் மேலே இருக்கணும். இடது கையில் பூனலுடைய அடிப்பாகம் இருக்கணும். வலது கை மேலே உள்ளங்கையில் பூனலானது பிரம்ம முடிச்சு கட்டவரல் பார்த்து இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த பிரம்ம முடிச்சு கட்டவரல் பார்த்துருக்கணும். அந்த பொசிஷனில் பூனலை பிடிச்சிக்கணும். கீழே அமைத்து பிடித்து கொண்டு மந்திரம் சொல்லணும். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜா. பூனல் போட்டுங்க. யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜா. நமக்கு நல்ல பலம் கொடுக்கறது மந்திர ரக்ஷைன்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி மந்திர ரக்ஷையாட்டும் இந்த ஹோலி த்ரெட். இது இஸ் நாட் அன் ஆர்டினரி த்ரெட், இஸ் அ ஹோலி த்ரெட் தட் வில் ப்ரொடெக்ட் அவர் ஹோல் பாடி, தட் வில் ப்ரொடெக்ட் அவர் பாடி ஃப்ரம் எயில்மெண்ட்ஸ் அண்ட் அட்ரோசைட்ஸ் ஆல்சோ. பிரம்மச்சாரிக்கு அவ்வளோதான். கிரகஸ்த ஆளுக்கு என்ன பண்ணணும்னா இன்னொரு புனல் போட்டுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி திரும்ப சொல்லணும். அதை இது கிரகஸ்தாலம் மட்டும், பிரம்மச்சாரி கிடையாது. மறுபடியும் பிராணாயாமம் பண்ணுங்க. அடுத்தது சொல்லுங்க. ஸ்ரீ பகவதாஜ்ஞா கைங்கரியம் சௌதஸ்மார்த்த விதி விகித நித்திய கர்மானுஷ்டான யோகியதா சித்தியர்த்தம் திரிய யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய பிரம்மா ரிஷிகி தலைமையில, திருஷ்டுப் சந்தகா மூக்கில், ஸ்ரீ பரமாத்மா தேவதா நெஞ்சில், யஜ்ஞோபவீத தாரணே விநியோகா. 2வது புனல் கையில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வலது கை மேலே பிரம்ம முடிச்சிருக்கணும். இடது கை கீழே தரையை தொடணும். மந்திரம் சொல்லுங்க. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜா என்று பூனலை போட்டுக்கணும். போட்டுண்டு பவித்திரத்தை கையில் உள்ள பவித்திரத்தை எடுத்து காதில் வச்சுக்கோங்க. ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவாய நமஹ நாராயணாய நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணவே நமஹ மதுசூதாய நமஹ திரிவிக்ரமாய நமஹ வாவனாய நமஹ ஸ்ரீதராய நமஹ ரிஷிகேசாய நமஹ பத்மநாபாய நமஹ தாமோதராய நமஹ. ஆச்சமனம் முடிஞ்சது. ஆய நமஹ சொல்லிட்டு பழைய பூனலை கழட்டணும். அதுக்கு முன்னாடி மந்திரம். உபபீதம் பின்னதந்தும் ஜீரணம் கஸ்பல தோஷிதம் விஸ்ருஜாமி ஜலே பிரம்ம வர்ச்சசோ தீர்காயுரஸ்துமே. புதுசாக போட்டின பூனலை கட்டிடாதீங்க. அந்த பழைய பூனலாக பார்த்து அதை எடுத்து ஒரு வடக்கு பக்கமாக போட்டுருங்க. இப்போது யஜ்ஞோபவீதம் முடிஞ்சது. இப்போ பூனல் போட்டுண்டாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்னா காமோகார விஷயத்து மந்திரம் பண்ணணும். மறுபடியும் ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவாய நமஹ நாராயணாய நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணவே நமஹ மதுசூதாய நமஹ திரிவிக்ரமாய நமஹ வாவனாய நமஹ ஸ்ரீதராய நமஹ ரிஷிகேசாய நமஹ பத்மநாபாய நமஹ தாமோதராய நமஹ. கையில் அந்த விரலில் இடுக்கிக் கொள்ளுங்கள். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ
ஓம் மகா ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓஹம் சத்யம் தத்சபுதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஓமாவஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம். கையொப்பி ஸ்ரீ பவதாக்ஞா கைங்கரியம் தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாயோ சஜ்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம் அஷ்டோத்திர சகஸ்ர சதசங்கியா காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் மந்திர ஜபம் கரிஷ்யே. காமோகார்ஷி மந்திரத்தை 1008 சொல்லலாம். முடியவில்லை என்றால் 108 சொல்லணும். ஜபம் பண்ணணும். என்ன மந்திரம்? காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் நமோ நமஹ. காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் நமோ நமஹ. காமோகார்ஷீத் மன்யுரகார்ஷீத் நமோ நமஹ. அதாவது காமம் நம்முடைய ஆசைகளானது நம்மளை தூண்டிவிட்டு பாவங்கள் செய்ய வைக்கிறது. அதேபோன்று குரோதங்கள் நமது கோபமானது நம்மளை தூண்டிவிட்டு பாவங்களை செய்விக்கிறது. அடியேன் நான் எதுவும் செய்யவில்லை, ஆகையினாலே பகவானே என்னை க்ஷமித்தருள வேணும், மன்னிக்க வேணும் என்று சொல்ல வேண்டிய ஒரு மன்னிப்பு மந்திரம்தான் இந்த காமோகார்ஷி மந்திரம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாம் மன்னிப்புக்கு ஒரு மந்திரம்தான் இந்த காமோகார்ஷி மன்யுரகார்ஷி நமோ நமஹ என்னும் மந்திரம். 1008 தடவை சொல்லலாம், 108 சொல்லலாம். முடியாவிட்டால் 28வது சொல்லி இதை பூர்த்தி செய்யவும். அதுக்கப்புறம் இது முடிஞ்ச உடனே ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா, கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா, விஷ்ணவே நமஹா, மதுசூதாய நமஹா, திரிவிக்ரமாய நமஹா, வாவனாய நமஹா, ஸ்ரீதராய நமஹா, ரிஷிகேசாய நமஹா, பத்மநாபாய நமஹா, தாமோதராய நமஹா. ஆச்சமனம் முடிஞ்சது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவும் ஆச்சமனம் பண்ணுற போது பவித்திரம் போட்டக்கூடாது. பண்ணி முடித்த உடனே பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முன்னாடி பவித்திரத்தை போட்டுக்கணும். அதே மாதிரி தர்ப்பணம் பண்ணுற போதெல்லாம் கையில் பவித்திரம் இருக்கணும். இதை மறந்துடக்கூடாது. இப்போ பவித்திரம் போட்டு பிராணாயாமம் பண்ணணும். அடுத்ததாக ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹா ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓஹம் சத்யம் தத்சபுதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஓமாவஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம். கையொப்பி இப்போ காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா பூனை 2 பிரம்ம முடிச்சும் ஒன்று சேர்த்துக்குங்கோ. ஒன்று சேர்த்துட்டு மாலையாக போட்டுக்கொள்ள வேண்டியது. 2 பிரம்ம முடிச்சும் நமது உள்ளங்கைக்கு நடுவிலே வரணும். கை வச்சுட்டு இப்போ பக்கத்தில் அரிசி எள் இருக்கு இல்லையா, இன்னொருத்தர் பக்கத்தில் வச்சுருக்கலாம். இன்னொருத்தர் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாருன்னா அவளை கையில் தீர்த்தத்தை விட சொல்லலாம். அவளுக்கு உதவிக்கு ஆளே இல்லையா, இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. படத்தில் காட்டுற மாதிரி ஒரு கப்புலையோ ஒரு டம்ளையோ அப்படி பிடிச்சிக்குங்கோ. அந்த வெள்ளும் அரிசியும் கலந்ததற்கு இல்லையா, அது உள்ளங்கையில் வச்சுட்டு பிரம்ம முடிச்சு அதுக்குள்ளே இருக்கணும். பிரம்ம முடிச்சு மேலே அந்த நீர் ஜலமானது விழ வேணும். 3 முறை அந்த மந்திரத்தை சொல்லி அந்த நீரை அந்த ஜலத்தை விட வேணும். வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டியது. முதல்ல பிரஜாபதிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, பிரஜாபதிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, பிரஜாபதிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி. அடுத்தது சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, சோமம் காண்டரிஷம் தர்ப்பயாமி. அக்னிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, அக்னிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி, அக்னிம் காண்டரிஷம் தர்ப்பயாமி. விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி, விஸ்வான் தேவான் காண்டரிஷம் தர்ப்பயாமி. சாகம் ஹிதர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, சாகம் ஹிதர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, சாகும் ஹிதிர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி. யாகுஹீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, யாகுஹீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, யாகுஹீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி. வாருணீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, வாருணீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி, வாருணீர் தேவதா உபனிஷத் தர்ப்பயாமி. அடுத்ததாக பிரம்மாண ஸ்வயம்போம் தர்ப்பயாமி. இது மாத்திரம் கையை உயர்த்தி கொண்டு பண்ண வேண்டும். படத்தில் காட்டியபடி கையை உயர்த்தி கொண்டு 3 முறை தர்ப்பிக்க வேண்டும். பிரம்மாண ஸ்வயம்போம் தர்ப்பயாமி, பிரம்மாண ஸ்வயம்போம் தர்ப்பயாமி, பிரம்மாண ஸ்வயம்போம் தர்ப்பயாமி. மற்றதெல்லாம் பழையபடியே. சதசஸ்பதியும் தர்ப்பயாமி, சதசஸ்பதியும் தர்ப்பயாமி, சதசஸ்பதியும் தர்ப்பயாமி. இது நவகாண்டரிஷி தர்ப்பணம் பேர். பெரியோர்கள் எல்லாம் மேற்கொண்டு சில மந்திரங்களை சொல்கிறார்கள், அதையே நாம் தொடர்ந்து செய்யலாம். ரிக்வேதம் தர்ப்பயாமி, ரிக்வேதம் தர்ப்பயாமி, ரிக்வேதம் தர்ப்பயாமி, யஜுர்வேதம் தர்ப்பயாமி, யஜுர்வேதம் தர்ப்பயாமி, யஜுர்வேதம் தர்ப்பயாமி.
சாமவேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி அதர்வணவேதம் தர்ப்பயாமி அதர்வணவேதம் தர்ப்பயாமி அதர்வணவேதம் தர்ப்பயாமி இதிகாச புராணம் தர்ப்பயாமி இதிகாச புராணம் தர்ப்பயாமி இதிகாச புராணம் தர்ப்பயாமி கல்பம் தர்ப்பயாமி கல்பம் தர்ப்பயாமி கல்பம் தர்ப்பயாமி. இதோட முடிஞ்சது. இது காண்டரிஷி தர்ப்பணம்னு பேரு. இது தர்ப்பணம் முடிஞ்சது. அப்புறம் தகப்பனார் இல்லாதவர்கள் மாத்திரம் தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் பூனலை இடது போட்டுங்க. அடுத்தது தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் பூனலை இடது போட்டுங்க. அடுத்தது பிராச்சீன பண்ணிக்குங்க. பூனலை பண்ணிட்டு மந்திரம் சொல்லுங்க. சோம பித்ருமான்யமஹா அங்கிரஸ்வான் அக்னிஹவ்ய வாகனாதையே பிதரஹா தான் பித்ரூன் தர்ப்பயாமி. மந்திரம் சொல்லி 3 தினம் ஜலம் சேர்க்க வேண்டியது. தான் பித்ரூன் தர்ப்பயாமி தான் பித்ரூன் தர்ப்பயாமி சர்வான் பித்ரூன் தர்ப்பயாமி சர்வான் பித்ரூன் தர்ப்பயாமி சர்வான் பித்ரூன் தர்ப்பயாமி சர்வ பித்ருகணான் தர்ப்பயாமி சர்வ பித்ருகணான் தர்ப்பயாமி சர்வ பித்ருகணான் தர்ப்பயாமி. அடுத்தது சர்வபித்ரு கணபத்னீஸ் தர்ப்பயாமி சர்வபித்ரு கணபத்னீஸ் தர்ப்பயாமி சர்வபித்ரு கணபத்னீஸ் தர்ப்பயாமி. இது பண்ணி முடிச்ச உடனே மறுபடியும் பூனலை வலப்பக்கம் போட்டுங்க. பவித்திரத்தை அவுத்துருங்க. ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹா அனந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா கேசவாய நமஹா நாராயணாய நமஹா மாதவாய நமஹா கோவிந்தாய நமஹா விஷ்ணவே நமஹா மதுசூதாய நமஹா திரிவிக்ரமாய நமஹா வாவனாய நமஹா ஸ்ரீதராய நமஹா ரிஷிகேசாய நமஹா பத்மநாபாய நமஹா தாமோதராய நமஹா. ஆச்சமனம் முடிஞ்சது. அடுத்ததாக பண்ணிட்டு கையில் ஜலம் எடுத்துங்க. கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வாபாத் கரோமேத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சுத்தமான இடத்துல அப்படி கீழே விட்டுருங்கோ. சேவிச்சுட்டு கையை கூப்பிங்கோ. ஆரம்பம் என்று சொல்லி 4 வேதங்களையும் உச்சரிப்பது. நானும் கையை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது ரிஹி ஓம் அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாதமம் ரிஹி ஓம் ஹரிஹி ஓம் யுஷேத்வோர்ஜேத்வா भाजवस्त देवो वस्सविता प्रार्पयत् श्रेष्ठतमाय कर्मणः हरि ओम अग्नायाखिवीदगे कृणानो हव्यधादगे निकोदाधत्सि बर्हिषी हरि ओम सन्नो देवीरभिष्टय आपो भवन्तु पीतये सयोर्विश्रवन्तु नः हरि ओमित्यग्रे व्याघरेत् नमयति पश्चात् नारायणायेत्युपरिष्टात् ओमित्येकाक्षरं नमयति द्वे अक्षरे नारायणायेति पञ्चाक्षराणि एतद्वै नारायणस्याष्टाक्षरं पदम् योगवै नारायणस्याष्टाक्षरं पदमध्येति अनुबभ्रुव सर्वमायुरेति विन्दते प्राजापत्यं राजस्पोषं कौपत्यं ततो मृतत्वमश्नुत इति यगेवं वेद இத்யுபனிஷத். இத்துடன் இன்னைக்கு பண்ணக்கூடிய எதிர் உபாகர்மா முடிவடைகிறது. தொடர்ந்து நாளைக்கு பண்ணக்கூடிய காயத்ரி ஜபம் வீடியோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாளை பார்த்து பண்ணிக்கொள்ளவும். தேவையான சாமான்கள் 2 புல்லால் செய்த ஒரு பவித்திரம், ஆசனமாக போட்டுக்கொள்ள 2 தர்ப்ப புல்லு, அதோடு பவித்திரத்தோடு இடுக்கிக் கொள்வதற்கு 2 புல்லு மற்றும் ஆஜமானம் பண்ணுவதற்கு ஒரு டம்ளரில் தீர்த்தம். இவ்வளவுதான் தேவை. விலைக்கு குளிக்க வேணும். சுத்தமாக ஒரு வேஷ்டியை உடுத்திக் கொள்ள வேண்டும். மேலே ஒரு உத்திரியத்தை உடுத்தி கொண்டு செய்ய வேண்டிய விஷயம். கிழக்கு பார்த்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் உட்காரணுங்க. உட்காந்துட்டு முதல்ல ஆஜமனம். அந்த ஆஜமனம் பண்ணுற போது பவித்திரத்தை போட்டுக்கூடாது, பக்கத்தில் இருக்கட்டும். ஆஜமனம் பண்ணுங்க. இப்போ அச்சுதாய நமஹா அனந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா கேசவாய நமஹா நாராயணாய நமஹா மாதவாய நமஹா கோவிந்தாய நமஹா விஷ்ணவே நமஹா மதுசூதாய நமஹா திரிவிக்ரமாய நமஹா வாவனாய நமஹா ஸ்ரீதராய நமஹா ரிஷிகேசாய நமஹா பத்மநாபாய நமஹா தாமோதராய நமஹா. ஆச்சமனம் முடிஞ்சது. அந்த 2 புல் பவித்திரத்தை எடுத்து வலது கை மோதிர விரலில் போட்டுக்குங்கோ. காலுக்கடியில் 2 புல்லு ஆசனமாக போட்டு கழுவோம். அந்த தனியாக இருக்கிற 2 புல்லை எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து எடுக்கிக் கொள்ளுங்கள். ஓம் பூ
ஓம் புவः ஓம் சுவः ஓம் மஹா ஓம் ஜனः ஓம் தபः ஓஹம் சத்யம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ओमावः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवरो கையொப்பிக்கொண்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யஸ்ய ஸ்வரதபத்ராத்யாः பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே சொல்லிக்கொண்டு அடுத்தது ஹரிஹி ஓம். அதாவது இடது கை மேலே வலது தொடையிலே வைத்துக்கொண்டு சொல்ல வேண்டிய மந்திரம். ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணுராஜ்ஞா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः தீதபிராப்தே ஸ்ரீ வேதவராகல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிंशतितमे கலியுகே பிரதமே பாதே ஜம்போர்தீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோः दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्तमाने व्यवहारिकानां षष्टिसंवत्सराणां मध्ये पराभव नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे पौर्णमास्यां तत्तुपरि प्रथम्यां सुवतितौ भृगुवासरयुक्तायां शतभिषक् नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्ण शुभयोग शुभकर्ण एवं गुण विशेषवशिष्टायाम् अस्यां वर्तमानायां पौर्णमास्यां तत्तुपरि प्रथम्यां सुवतितौ श्रीभगवदाज्ञाकैङ्कर्यं नित्यातीतप्रायश्चित्तार्थं संवत्सरप्रायश्चित्तार्थम् अष्टोत्तरसहस्रशतसङ्ख्या गायत्री महामन्त्रजपं करिष्ये. கையில் 2 இடுக்குப்பல் வச்சிருக்கேன் இல்லையா, அதை வடக்கு பக்கம் போட்டுருங்கோ. பவித்திரம் அப்படி இருக்கட்டும், பவித்திரம் மாத்திரம் இருக்கட்டும். இங்கே மேலே உத்திரியத்தை போர்த்தி கொண்டு ஜபம் பண்ண வேண்டும். காயத்ரி ஜபம் மந்திரம் சொல்கிறேன். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இப்படி 108 தரம் 1008 செய்யணும். முடியாத பட்சத்திலே 108. இதை கண்டிப்பா பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்குள்ள குறைக்க வேண்டாம். சொல்லி இப்போ பவித்திரத்தை எடுத்து காதில் வச்சுக்கோங்க. ஆச்சமரம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஆச்சமனம் பிடிச்சது. மறுபடியும் பவித்திரத்தை போட்டு காயேன வாச்சா சொல்லணும். இட்டு கையில் ஜலம் எடுத்துக்கும் கொஞ்சம். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வாபாத் கரோமேத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சுத்தமான இடத்துல அப்படி கீழே விட்டுருங்கோ. இப்போ பவித்திரத்தை கையிலேருந்து எடுத்து முடிச்ச ஊற்றுருங்கோ. ஊற்றுட்டு ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாவனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஆச்சமனம் பிடிச்சது.